ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் டு தமிழ் ஃபுட்பால் அரங்கம். நான் உங்க விக்னேஷ், என் கூட இருக்கிறது அர்ஷத். ப்ரோ சாம்பியன்ஸ் லீக் ரெவ்யூ பிளே ஆஃப் செகண்ட் லெக் முடிஞ்சிருக்கு. பாத்தீங்களா? அந்த மேட்சஸ் பத்தி ரெவ்யூ பண்ணிடலாம். ப்ரோ பார்த்தேன். ஒரு 2-3 மேட்ச் லைவா பார்த்தேன், மிச்சம்லாம் ஹைலைட்ஸ் பார்த்தேன். ஆனா நல்லா போச்சு செகண்ட் லெக். ஃபர்ஸ்ட் டே மேட்சஸோட செகண்ட் டேவோட மேட்சஸ் வந்து சூப்பரா இருந்துச்சு பார்க்க. எல்லா மேட்சுமே நல்லா இருந்துச்சு. பட் நம்ம அந்த ரிவ்யூஸ்குள்ள வரலாம். நம்ம ஸ்ட்ரைட்டா நம்ம வந்து டே 1ஓட ரிவ்யூக்குள்ள போயிடலாம். அத்லெட்டிகோ மேட்ரிட் வெர்சஸ் கிளப் ப்ரூகே ப்ரோ. ஃபர்ஸ்ட் லெக்கோட முடிவுல வந்து கிளப் ப்ரூகே ஹோம்ல நடந்துச்சு. அது வந்து 3-3 டிரா பண்ணாங்க. பட் செகண்ட் லெக் வந்து அத்லெட்டிகோ மேட்ரிடோட ஹோம்ல நடந்துச்சு. துண்டா கிளியரா 4-1 வின் பண்ணிட்டு போயிட்டாங்க ப்ரோ. மச் சுப்பீரியாரிட்டி சைடுன்னு காமிச்சிட்டாங்க. ஆமா ப்ரோ, அத்லெட்டிகோ வந்து எனக்கு தெரிஞ்ச இந்த யூசிஎல் கேம்பெயினே பாத்தீங்கன்னா இப்போ அவையில வந்து ரொம்ப குரூப் ஸ்டேஜஸ்லயும் கொஞ்சம் சொதப்புனாங்க. இப்போ அர்சனல் அவையிலாம் போயிட்டு 4 கோல்ஸ் கிட்ட வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து அதே மாதிரி அவையில போயிட்டு 3-3 பண்ணும்போது நான் வந்து ஹோம்ல எப்படியும் ஒரு வின் பண்ணிடுவாங்கன்னு நான் நினைச்சேன் ஃபர்ஸ்ட் லெக் முடியும் போது. ஸோ அதே மாதிரி வந்து இந்த லெக் வந்து இந்த மேட்ச் வந்து பயங்கரமா அவங்க வந்து டாமினன்ஸை காமிச்சிட்டு அந்த சோர்லோத் வந்து ஹேட்ரிக், செம்ம ஹேட்ரிக். ஸோ வந்து பயங்கரமா ஆடி வின் பண்ணிட்டாங்க. சோர்லோத் பத்தி சொல்லணும்னா அவன் வந்து கிளியரா ஃபார்ம்லேயே இல்லை ப்ரோ. இந்த மேட்ச்க்கு முன்னாடி வந்து நிறைய ஃபேன்ஸுமே சரி, கோச்சுமே சரி, கிளியரா வந்து அவங்களோட அப்செட்டை காமிச்சாங்க சோர்லோத் மேல. ஃபார்ம்ல இல்லை, முடிக்க மாட்டீங்களா அப்படின்ட்டு. பட் அவங்க கோல்ஸ்குள்ள வரலாம். ஆனா ஒரு ஃபர்ஸ்ட் 40 to 45 மினிட்ஸ் பாத்தீங்கன்னா மேட்ச் செம்ம டைட்டா போச்சு ப்ரோ. எஸ்பெஷலி 3-3 ஃபர்ஸ்ட் லெக் போச்சு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஆஃப் இந்த லெக்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து 1-1 ஆச்சு. அந்த ஃபர்ஸ்ட் கோல் வந்து ஓப்லாக் வந்து சரியான அசிஸ்ட் கொடுப்பான். அது பாத்தீங்களா? சரியான லாங் பாஸ் கொடுத்து கரெக்டா வந்து அப்பதான் வந்து சோர்லத்தோட ஹோல்ட் அப் அபிலிட்டி தெரிஞ்சிச்சு. டேய் இப்பெல்லாம் நீ ஆடுவியாடா அந்த மாதிரி தெரிஞ்சு அவன் சோர்லாத். ஆமா, சோர்லாத் வந்து பிஎல் ஆடி இருக்கானா எனக்கு ஞாபகம் இல்ல. ரோமால இருந்தா கிறிஸ்டல் பேலஸ் நினைக்கிறேன். ஒரு வாட்டி கிறிஸ்டல் பேலஸ்ல ஆடி இருக்கான்னு நினைக்கிறேன். சரியா தெரியல. ஒரு சீசன் ஆனா நினைக்கிறேன். அதான் இப்போ பிஎல்ல பண்ற ஹோல்ட் அப் பிளே மாதிரி கரெக்டா வந்து அவன் பிசிகாலிட்டிக்கு வந்து கரெக்டா வந்து அந்த ஹோல்ட் அப் பிளே பண்ணுவாங்கல்ல அந்த பிஎல் ஸ்ட்ரைக்கர்ஸ், அந்த மாதிரி சரியான ஹோல்ட் அப். அந்த லாங் பால் கொடுத்தோன்னே எப்படின்னா அந்த பால் வந்து கண்ட்ரோல் லாஸ் பண்ணாம வந்து பேக்ல தான் கோல் சைடு பேக் சைடு வந்து வாங்கிட்டு கரெக்டா டேர்ன் பண்ணி உள்ள ஓடி போய், ஆனா அந்த ஷார்ட் வந்து சேவ் பண்ணிக்கலாம். மினோலைட் நினைக்கிறேன், ஃபார்மல் லிவர்பூல் கீப்பரு. ஆனா வந்து அவன் கைப்பட்டு உள்ள போயிடுச்சு. அவன் இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம் திடீர்னு அவன் டிஃபெண்டர் காலு கீழே வந்துச்சு. கீப்பர் இல்லைனாலுமே டிஃபெண்டருமே அதை ஈஸியா டேக்கிள் பண்ணிருக்காங்க. ஈஸியா டேக்கிள் பண்ண வேண்டிய ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு நிறைய அவனுக்கு. பட் அதுக்கப்புறம் வந்து கிளப் ப்ரூகே வந்து நல்லா அட்டாக்கிங்கா ஆரம்பிச்சாங்க. ஒரு 30 to 35 மினிட்ஸ் வரைக்குமே நிறைய ஷாட்ஸ் எடுத்தாங்க. அந்த ஒரு ஹெட்டர் ஒண்ணு அடிப்பான், அவன் பேர் எனக்கு சரியா தெரியல. பட் அதுவுமே சரியான கோல். பட் அதுக்கப்புறம் வந்து டிஃபெண்டர் அதுக்கப்புறம் வந்து 38th மினிட்லயே என்னமோ வந்து சரியான சான்ஸ் வரும் கிளப் ப்ரூகேக்கு. திருப்பி லீடு இருக்கிறதுக்கு சரியான சான்ஸ் வரும். அது வந்து ஓப்லாக் வந்து திருப்பி கோல் லைன் கிளியரன்ஸ் பண்ணுவான். ஆமா, அது வந்து நல்ல கிளியரன்ஸ். நீங்க சொன்ன மாதிரி அந்த கிளப் ப்ரூகே அந்த ஃபர்ஸ்ட் 35 மினிட்ஸ் வந்து நல்ல ஈக்குவலா போச்சு. இவங்களுக்கு ஒரு சான்ஸ், அவங்களுக்கு ஒரு சான்ஸ், அப்படி மாறி வச்சு. நீங்க சொன்ன அந்த கிளப் ப்ரூகே வந்து அந்த அட்டாக்கை வந்து கீப் பண்ணிட்டே இருந்தாங்க. பண்ணிட்டு இருக்கும்போது அதுக்காக அதோட ரிவார்டா அந்த கோல் வந்துச்சு. அந்த டிஃபெண்டர் வந்து கரெக்டா பாக்ஸ் வந்து ஹிட் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி கிளப் ப்ரூகே லீடு எடுத்துக்க வேண்டியது. ஓப்லாக் வந்து அவனோட ஃபார்ம் வந்து காமிச்சிட்டான். அவன் வந்து எப்பவுமே அந்த கிளாஸ் கீப்பர்னு அந்த ரொம்ப நாளா வந்து ஓப்லாக் பத்தி பேசாம இருந்தாங்க. ஏன்னா 2-3 சீசன் முன்னாலாம் பெஸ்ட் கீப்பர் இந்த வேர்ல்டு அந்த மாதிரி ஒரு ரேஞ்சில இருந்தான். அதுக்கப்புறம் அவனும் கொஞ்சம் ஃபார்ம் டவுன் ஆயிடுச்சு. கொஞ்சம் திருப்பி இந்த முக்கியமான மேட்ச், இந்த நாக் அவுட் மேட்ச், இந்த யூசிஎல் நாக் அவுட்ல தான் அவனோட இதை காட்டுவான், அவனோட வந்து சுப்பீரியரிட்டி காட்டுவான். அதே மாதிரி இந்த இது வந்து கரெக்டா அவன் தான் சேவ் பண்ணான் அந்த டைய கரெக்டா. இல்லாட்டி அவன் வந்து கிளப் ப்ரூகே வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் அட்டாக் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் கரெக்டா அந்த இது சேவ் பண்ணதுக்கு அப்புறம் அத்லெட்டிகோ ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. சரி டிஃபென்சிவ் பாத்துப்பாங்க, நம்ம அட்டாக் பண்ணலாம். அதுக்கப்புறம் 2 கோல் போட்டாங்க. அக்ரிகேட் 7-4 ஜெயிச்சிருக்காங்க அத்லெட்டிகோ மேட்ரிட். அத்லெட்டிகோ மேட்ரிட் பத்தி பேசணும்னா முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கார்டின், சாலு அப்படிலாம் இருக்கிறப்ப ரொம்ப டிஃபென்சிவா இருப்பாங்க. மேட்சஸ் எல்லாம் போர் அடிக்கும். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா எல்லா மேட்சுமே அவங்க வந்து ஹை ஸ்கோரிங்கா போகுது. ஆமா, அதான் நம்ம சொன்ன மாதிரி அந்த ஷிஃப்ட் நடந்துருச்சு. போன சீசன்ல இருந்தே டியோகோ சிமியோனி வந்து சரி இது ரொம்ப டிஃபெண்ட் பண்ணிட்டோம், இதுக்கு மேலே டிஃபெண்ட் பண்ணி பிரோஜனம் இல்லை,
நம்ம அட்டாக்கா ஆடி பார்ப்போம்னு போன சீசன்ல இருந்து அது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வந்து இந்த சீசனும் கன்டினியூ பண்றாங்க. அது நல்லா இருக்கு. இந்த மாதிரி மேட்சஸ்லாம் வந்து சரி டிஃபென்ஸ் டிஃபெண்டிங்க பாத்துக்கலாம், நம்ம அட்டாக் பண்ணி வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வின் பண்ணனால இப்ப 3-3 வந்துச்சு. இப்போ வந்து அவங்க டிஃபெண்டிங் ரூட்டுக்கு போயிருந்தாங்கன்னா கொஞ்சம் ப்ரெஷரா இருப்பாங்க. அவங்க வந்து சரி பரவாயில்ல நம்ம டிஃபெண்டை விட்டு அட்டாக் பண்ணனால 4-1 வின் பண்ணாங்க. அதுவும் இல்லாம அந்த லுக்மன் சைனிங் வந்து பயங்கரமான சைனிங். அது வந்து பார்த்தாலே தெரியுது. அவன் அந்த லிங்கப் பிளே, அவன் கிரீஸ்மேன் லிங்கப் பிளே அதெல்லாம் சூப்பரா இருக்கு. அந்த மேட்ச் நல்லா இருந்துச்சு. அத்லெட்டிகோ மேட்ச் அடுத்த ரவுண்டு போயிட்டானுங்க. செகண்ட் மேட்ச்ல போயிடலாம். நியூ கேசல் வெர்சஸ் கொராபேக். ஃபர்ஸ்ட் லெக்லயே மேட்ச் முடிச்சிட்டானுங்க. 1-6 அதே வின் அடிச்சானுங்க நியூ கேசல். பட் கோயிங் இன்டு தி செகண்ட் லெக்ல வந்து எக்ஸ்பெக்டட் ஈஸி கேமா போகணும்னு முடிவு இருந்துச்சு. அதே மாதிரி ஈஸியா துண்டாதான் ஜெயிச்சானுங்க. ஆனா வந்து என்னன்னா இப்ப கொராபேக்கோட பாசிட்டிவே வந்து அவே கேம்ஸ்ல வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கானுங்க ப்ரோ இந்த சீசன் சாம்பியன்ஸ் லீக்ல. ஹோம்ல தான் தோத்து போயிருக்கானுங்க. அவேல வந்து டஃப் ஃபைட் அண்ட் அட்டாக்கிங் இன்டென்ட் காமிச்சிருக்கானுங்க. ஆமா, எனக்கு தெரிஞ்ச இந்த கொராபேக் வந்து அந்த ஹோம்ல ஃபர்ஸ்ட் லெக்ல வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு டிஃபென்ஸ் பண்ணி ஒழுங்கா ஒரு 0-0 1-1 டிரா வந்திருந்தா இந்த லெக் வந்து நல்லா போயிருக்கும். அவங்க அவே நீங்க சொன்ன அவே ஃபார்ம் தான் அவங்க நல்லா இருக்கு. ஸோ ஹோம்ல வந்து அவங்க வந்து சரி டிஃபெண்டிங்க பார்த்துப்போம், நம்ம வந்து கோல் விட வேணாம் அப்படின்னு அந்த ரூட் எடுத்துக்கலாம். ஆனா ஹோம்ல வந்து அவங்க ரொம்ப டிஃபென்ஸ்ல வந்து ரொம்ப ஓட்ட விட்டாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் அதுலயே முடிஞ்சிருச்சு. அவங்க 6 கோல் போட்டாங்க, முடிஞ்சிருச்சு. ஸோ செகண்ட் லெக் வந்து கொஞ்சம் சரி வந்தா போட்டோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு அத மாதிரி ஆடினாங்க. ஸோ நீங்க சொன்ன மாதிரி இந்த மேட்ச் கொஞ்சம் நியூ கேசல் வந்து கைதான் ஓங்கி இருக்கு எப்படின்னா அவங்க ஹோம் மேட்ச். ஸோ வந்து அதே மாதிரி லீட் எடுத்தாங்க, 2 கோல்ஸ் போட்டாங்க. அதுக்கப்புறம் கொராபேக் வந்து கொஞ்சம் ஃபைட் பேக் லைட்டா பண்ணாங்க. ஆனா நான் ரொம்ப லேட்டு, இதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. மினிட் 1ல இருந்தே அவங்களோட டாமினன்ஸை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆஸ் எக்ஸ்பெக்டட் அவங்க நிறைய லைன் அப்ல சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. கீப்பர் வந்து ராம்ஸ்டேல் விளையாண்டான். அதே மாதிரி ட்ரிப்பியர் வந்து ரொம்ப நாளா விளையாடல, இந்த கேம் தான் விளையாண்டா. ட்ரிப்பியர் விளையாண்டா. அதே மாதிரி தியாக்கெல்லாம் ரெஸ்ட் கொடுத்துருந்தானுங்க. பர்னோட சேர்ந்து ரொம்ப நாள் கழிச்சு பாட்மேன் விளையாண்டான். அதே மாதிரி ரொம்ப சர்ப்ரைஸான மூவ் என்ன அப்படின்னா வோல்டமேட் வந்து மிட்ஃபீல்ட்ல ஆடிக்கிட்டு இருக்கான். அவன் ரொம்ப நாளா ஆடுறான். இந்த 2026 ஸ்டார்ட் ஆனதுல இருந்துமே அவன் என்ன பண்ணிட்டான், எடியோ வந்து சரி இவனை ஸ்ட்ரைக்கரா போட்டான்னா அவனுக்கு அந்த பேஸ் கம்மியா இருக்கு. ஆனா அவன் லிங்க் பிளே அந்த ஓல்ட் பிளே அதெல்லாம் சூப்பரா இருக்கு. ஸோ இவனை மிட்ஃபீல்ட்ல மூவ் பண்ணிட்டு ஃப்ரண்ட் 3 வந்து ஃபுல்லா பேஸ் உள்ள அட்டாக்கர்ஸா போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பிளான் பண்ணி கோடன் வந்து அந்த ஸ்ட்ரைக்கர் ரோல செம்மையா ஃபிட் ஆயிட்டான். அவன் வந்து கரெக்டா அந்த அந்த அவன் பேஸுக்கு வந்து கரெக்டா டிஃபெண்டர்ஸை தாண்டி போய் கரெக்டா ரன் கொடுக்கறதுனால அந்த ஃப்ரண்ட் 3 பான்ஸ், கோடனு, எலாங்கா இல்லாட்டி மர்ஃபி அப்படி போட்டு அந்த பேஸ் உள்ள அட்டாக்கர்ஸ் வச்சு அட்டாக் பண்ணலாம்னு பிளான் பண்ணதுனால வோல்டமேட் இப்ப மிட்ஃபீல்ட்ல வந்து என்னது நல்லதா இருக்கும். நல்லா லிங்க் பிளே நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், பால்லாம் கரெக்டா போடுறான், சூப்பரா இருக்கும். ஆனா வந்து ரூனி பாத்தீங்கன்னா மான்செஸ்டர் யுனைடெட் லெஜெண்ட் வேன் ரூனி வந்து இந்த மேட்ச்க்கு அப்புறம் ரொம்ப அதிருப்தியை தெரிவிச்சிருந்தான். எதுக்கு வந்து வோல்டமேட்டை வந்து மிடில் ஆடிட்டு இருக்கீங்க, ஹோ வந்து ரொம்ப தப்பு பண்றான் எடி ஹோவு. சரி மிடில் போட்ட நம்பர் 8 ஆடினா வந்து அந்த கிரியேட்டிவிட்டி இல்லைன்னா அந்த அட்டாக்கிங் இன்டென்ட காமிப்பான் அப்படின்னு பார்த்தோம்னா ஜோலின்டன் டொனாலியோட ரொம்ப டீப்பா போய் ஆடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருந்தான் ரூனி. ஆனா மெயின் ரூனி அப்படிப்பட்டவன் தானே, ஸ்ட்ரைக்கர்ல இருந்து ஃபுல்லா மிட்ஃபீல்டு மாறினாதான். அவனுக்கு அந்த வருத்தம் தெரியுது போல, என்னை இப்படிதான் ஆக்கி விட்டாங்க வோல்டமேட், நல்ல முடிச்சுக்கோ இல்லாட்டி உனக்கு ஃபுல்லா மிட்ஃபீல்டர் ஆக்கிடுவாங்க என்ன எனக்கு தெரிஞ்சு. ஆனா இந்த சீசன் வந்து இப்போ சம்மர்ல வந்து எனக்கு தெரிஞ்சு வோல்டமேட் வந்து கிளம்ப சான்ஸ் இருக்கு நிறைய. இப்போ இதே மாதிரி கன்ஃபியூஷன் பண்ணதான். ஏன்னா வோல்டமேட் வந்து ஸ்ட்ரைக்கர் ஆடணும் தான் அவனுக்கு வந்து விருப்பம். அவன் வந்து ஃபுல்லா இப்ப மிட்ஃபீல்ட்லயே போட்டா அந்த ஜெர்மன்லயும் அவனுக்கு வந்து மெயின் ஸ்ட்ரைக்கரா அவனு தான் அவனுக்கு ஆசை. ஸோ ஜெர்மன்ல வந்து இப்போ அவனுக்கு சான்ஸ் கிடைக்காம போக சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால வந்து சம்மர்ல வந்து எனக்கு தெரிஞ்சு அவன் கிளம்ப நிறைய சான்ஸ் இருக்கு. 3-2 வின்னு இந்த கேம். அக்ரிகேட் பாத்தீங்கன்னா 9-3 நியூ கேசல் வின்னு. அடுத்த ரவுண்ட் ஈஸியா போயிட்டாங்க. தேர்ட் மேட்ச் வந்து லெவர்குசன் வெர்சஸ் ஒலிம்பியாகோஸ். லெவர்குசன் ஹோம்ல நடந்துச்சு செகண்ட் லெக். பட் ஃபர்ஸ்ட் லெக்லயே வந்து மேட்ச் முடிச்சுட்டானுங்க 2-0 லெவர்குசன் வின்னு. இங்க வந்து நான் கொஞ்சம் ஃபைட் பேக் எதிர்பார்த்தேன் ஒலிம்பியாகோஸ்ல இருந்து. அட்லீஸ்ட் ஒரு கோல் 2 கோலாச்சும் அடிப்பானுங்கன்னு எதிர்பார்த்தேன். பட் 0-0 டிரா ஆச்சு. பெரிய ஷார்ட்ஸ் அண்ட் டார்கெட் எதுவுமே இல்ல, ரொம்ப டல்லா போச்சு கேம். 0-0 டிரா ஆயிடுச்சு. ஆமா, லெவர்குசன் கொஞ்சம் அட்டாக் பண்ணாங்க. ஆனா என்ன எதுவுமே கரெக்டா பினிஷ் பண்ணல. பேட்டிஸ்டிக் வந்து ஃபர்ஸ்ட் லெக்ல வந்து பயங்கரமா இருந்தான். இந்த லெக்ல வந்து கொஞ்சம் உள்ள பாக்ஸ்குள்ள வர சான்ஸ் எல்லாம் கொஞ்சம் வந்து கரெக்டா பினிஷ் பண்ணலாம். பண்ணிருந்தா இந்த வின் பண்ணிருப்பாங்க. இந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒலிம்பியாகோஸ்ல இருந்து அவ்வளவு ஃபைட் பேக் எதுவுமே இல்ல. எப்படின்னா டல்லா போச்சு. 2 பேரும் வந்து
சரி டைட் தெரிஞ்சிருச்சு அவருக்கு தான் போக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சே 2 பேரும் ஆடின மாதிரி இருந்துச்சு. 2 பேருமே அந்த அளவுக்கு பெருசா அட்டாக் பண்ணும். இது வந்து ஒரு குட்டி மேட்ச்ங்கிறதுனால இதை பத்தி நம்ம பேச பெருசா எதுவுமே இல்லை, எஸ்பெஷலி 0-0 டிராங்கிறப்ப. நம்ம பிக்கஸ்ட் டாக்கிங் பாயிண்ட் ப்ரோ டே 1ல இன்டர்மிலாஸ் போடோ. மக்களே, நம்ம வந்து அசத் ப்ரோவும் சரி நானும் சரி நம்ம ஃபர்ஸ்ட் லெக்கோட ரிவ்யூ பத்தி பேசினப்ப நானும் சரி அவரும் சரி இன்டர்மிலான் மேல ஒரு நிறைய நம்பிக்கை இருந்துச்சு. 2 கோல் டெபிசிட் இருந்துச்சு. நான் வந்து ஹோம் லெக்ல வந்து அவங்க ஈஸியா பண்ணிடுவாங்கன்னு சொன்னேன். ஆனா அசத் ப்ரோ சொன்னாங்க இல்ல ஒரு போர்டோ கிமிட் வந்து ஈஸியா டக்குன்னு ஒரு கோல் அடிச்சுட்டா, எர்லியாவே ஒரு கோல் அடிச்சுட்டா இல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயோ இல்ல டக்குன்னு ஒரு லீட் எடுத்துட்டா ரொம்ப கஷ்டமாயிரும்னு சொன்னாங்க. அதே மாதிரி செம்மையா ஆடுறானுங்க ப்ரோ போர்டோ கிமிட். என்னடா நீங்க எதாலடா செஞ்சு வச்சிருக்கீங்க இந்த டீம், அந்த மாதிரி ஆடுறானுங்க. அவங்க வந்து ப்ரோ அவங்க வந்து இந்த யூஸ்எல் மட்டும் தான் ஆடுறாங்க. இப்போ அவங்க லீக் கேம்பியன் முடிஞ்சிருச்சு. 2026 ஸ்டார்ட் ஆனதுல இருந்து யூஸ்எல் மட்டும் ஆடுறாங்க. அவங்க பிளான் 2026 முன்னாடி யூஸ்எல்ல ஒரு வின் கூட கிடையாது. அவங்க ஹிஸ்டரியிலே யூசில ஒரு வின் கூட கிடையாது. இதான் ஃபர்ஸ்ட் டைம். 26 ஸ்டார்ட் ஆனதுல இருந்து எல்லாமே வின்னு ஒரே ஒரு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு பயங்கரமா ஆடுறாங்க. அதுவும் பெரிய பெரிய டீம், நீங்க அத்லட்டிகோ, மேன் சிட்டி, இப்ப இன்டர் 2 லெக்குமே வின் பண்ணாங்க. அது பயங்கரமா ஆடுறாங்க. அதான் அவங்க வந்து ஒரு ஆர்டிகல் படிச்சு அவங்க கோலே என்னன்னா ஒரு மென்டாலிட்டிக்கு ஒரு கோச் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. அவன் வந்து டெய்லி என்ன சொல்லிட்டு இருக்கானா, இந்த சீசன் யூசிஎல் நம்ம தான் வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளேயர்ஸ் கிட்ட வந்து அந்த மைண்ட் செட் செட் பண்ணிருக்காங்க டெய்லி. அந்த அளவுக்கு ஒவ்வொரு ட்ரைனிங்லயும் செட் பண்ணி அவனுக்கு அந்த அளவுக்கு வந்துருக்காங்க. யூசிஎல் வந்து நமக்கு நிறைய மாதிரி சான்ஸ் இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு லீக் காம்பெனி இல்லைனால டிஸ்ட்ராக்ட் ஆக தேவையில்ல. இந்த ஒரு காம்படிஷன் தான் ஃபுல்லா இறங்கி அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மென்டாலிட்டி பார்த்தாலே தெரியுது இருப்போம். இப்படின்னா இன்டர் வந்து ஸ்டார்டிங் வந்து நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்க ஹோம்னால ஃபுல்லா டாமினன்ஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்படின்னு அந்த டிஃபென்ஸ் அந்த கீப்பர் அவனுங்களாம் கோலே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மென்டாலிட்டி இருந்துச்சு. அந்த கீப்பர் நான் 2-3 பயங்கரமான சேவ் பண்ணான். சோ அது வந்து பார்க்கவே தெரிஞ்சு. கீப்பர் பேரோட கைக்கிங்னு. ஏன் நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே வந்து 2-3 ஸ்டன்னிங் வேர்ல்ட் கிளாஸ் சேவ்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தான் கைக்கின்னு. அவனும் சரி சோமருமே வந்து ஒரு 2 சேவ் எடுப்பான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபே வந்து ரொம்ப டைட்டா அப்படியே போச்சு. கேன் யூ பிலீவ் மக்களே, 33 ஷாட்ஸ் எடுத்திருக்காங்க இன்டர் மிலான் வந்து 33 ஷாட்ஸ்ல 5 ஷாட் ஆன் டார்கெட் தான். வேறாஸ் நீங்க வந்து போர்டோ கிமிட் எடுத்துக்கிட்டீங்கன்னா 7 ஷாட் ஆன் டார்கெட், 7 ஷாட்ஸ் தான் எடுத்திருக்கானுங்க. அதுல 5 ஷாட்ஸ் ஆன் டார்கெட் எடுத்திருக்காங்க. அண்ட் கேன் யூ பிலீவ் 16 கார்னர், 16 கார்னர்ஸ் ஃப்ரம் அ டீம் லைக் இன்டர் மிலான் மேட்சஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கார்னர்ஸே வராது. ஸோ இட் ஷோஸ் தட் ஹவு ஃப்ரஸ்ட்ரேட்டட் தே ஆர். இன்டர் மிலான் வந்து எவ்வளவு வந்து கடுப்பாயிருந்தாங்க, கோலே அடிக்க முடியலன்னு கடுப்பாயிருந்தா இப்படி இருக்கும்னு பாத்துக்கோங்க. ஸோ அண்ட் எஸ்பெஷலி துராம் வந்து அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு மிஸ் பண்ணுவான் பாத்தீங்களா ஒரு சான்ஸ, அழகான சான்ஸ் வரும் ப்ரோ. அது எப்படி மிஸ் பண்ணான்னு தெரியல எனக்கு. ஆமா ப்ரோ, இது இன்டர் கிட்ட அந்த மிஸ்டேக் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 2-3 நல்ல துண்டான சான்ஸ் வச்சு அது வந்து இன்னும் கம்போசர் இருந்தா பினிஷ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலா லட்டாரோ மார்டினஸ் இந்த மேட்ச் கிடையாது, ஏதோ லெஃப்ட் காஃப்ல வந்து இன்ஜுரி போல. சோ வந்து அது அவங்களுக்கு ஒரு பிக் மிஸ். அப்படி இருந்து தூராமே அந்த எஸ்போசிட்டோ 2 பேரும் நல்ல ஸ்ட்ரைக்கர்ஸ் தான். ஆனா அவங்க வந்து அந்த இது பினிஷ் பண்ணாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனா வந்து பண்ண முடியல. நீங்க சொன்ன மாதிரி அத்தனை ஷாட்ஸ் எடுத்தாங்க. ஆனா அவங்க டிஃபென்ஸ் போட வந்து அந்த கீப்பரும் இன்னைக்கு நாங்க கோலை விட மாட்டோம் அப்படின்னு ஒரு முடிவுல வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த இன்டருக்கு போட்டு ஃபர்ஸ்ட் கோல் பார்க்கும்போது ஐயோ, அகாஞ்சி வந்து தேவையில்லாம போய் பாலை கொடுத்து அவனுக்கு வந்து இதுக்கு தான் வெயிட் பண்ணிருந்தாங்க. போடும் ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணுவாங்க, நம்ம அடிச்சுட்டா போதும் அப்படின்னு கரெக்டா போய் பாலை கொடுத்தான். அந்த காஸ்ட்லி மிஸ்டேக் வரைக்கும் இன்டர் மிலான் வந்து இந்த கேம்ல வந்து பிளேயிங் ஃப்ரம் த பேக்கே ஆடல. இந்த காஸ்ட்லி மிஸ்டேக் அப்பதான் வந்து எடுத்துட்டு வந்தாங்க பால, பிளேயிங் ஃப்ரம் த பேக்ல இருந்து எடுத்துட்டு வந்தாங்க. அவ்வளோ வந்து ரொம்ப காஸ்ட்லி மிஸ்டேக். அண்ட் அதை வந்து ரொம்ப அழகா கேபிட்டலைஸ் பண்ணிக்கிட்டான் ஹாஜ் வந்து மேன் ஆன் ஃபார்ம் போர்டோ கிமிட்டுக்கு. ஆமா, 2 பேர் ஒரே பேர்ல 2 பேர் இருக்காங்க. எவனே தெரியல. ஒருத்தன் ஹவுஸ் இருக்கான், ஒருத்தன் ஹாஜ் இருக்கான். எவனே ஆனா 2 பேரும் மாத்தி கோல் போட்டுக்கிறாங்க. டேய் என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க சொன்ன மாதிரி அவன் வந்து கரெக்டா சோமர் வந்து கரெக்டா சேவ் பண்ணுவான்னு நினைக்கிறேன். நான் டிஃப்ளெக்ட் ஆகி அவன் காலுக்கு போயிடும், கன்வெர்ட் பண்ணாங்க. திருப்பி வந்து இன்டர் வந்து கேம்குள்ள வர ரொம்ப ட்ரை பண்ணாங்க. ஷார்ட்ஸ் எடுத்தாங்கன்னு சொன்ன மாதிரி கார்னர் அதெல்லாம் பண்ணாங்க. எதுவுமே பண்ண முடியல. அதுக்கப்புறம் 1-1 ஆகும். 1-1 2-1 இல்ல, பாஸ்டோனி ஒரு கோல் போடுவான். அது வந்து அதுவும் வந்து லைனை வந்து தடுத்துருவான் கீப்பர். ஆனா லைட்டா கிராஸ் ஆயிடும். சோ வந்து அதுக்கப்புறம் வந்து கம்பேக் பண்ண ட்ரை பண்ணாங்க, முடியல. அவங்க வந்து போல வந்து கரெக்டா கவுண்டர்ல வந்து செஞ்சுட்டாங்க. 2-0 போர்டோ கிமிட் வின். அக்ரிகேட் பாத்தீங்கன்னா
2-1 இல்ல 3-1 ஃபர்ஸ்ட் லெக்ல வின்னு. இந்த இதுல வந்து இல்ல ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு கோல் 2-0 போடுவோம். கரெக்ட். ஸோ பிக்கெஸ்ட் அப்செட், கிளியரா பிக்கெஸ்ட் அப்செட் சாம்பியன்ஸ் லீக் பொறுத்த வரைக்கும். ஏன்னா இன்டர் மிலான் வந்து போன சீசனோட சாம்பியன்ஸ் அவங்க, சாரி ரன்னர்ஸ் இப்போ அவங்க, ரன்னர்ஸ் அப்போ அவங்க. ஸோ கிளியரா பிக்கெஸ்ட் அப்செட்னு தெரியுது. நம்ம அப்படியே டே 2க்குள்ள போலாமே. டே 2ல தான் வந்து நிறைய மேட்சஸ் ஆஃப் த வீக் இருந்துச்சு. இப்போ நீங்களும் சரி நானும் சரி யுவென்டஸை வந்து அப்படியே கழுவி விட்டோம். நம்ம யுவென்டஸ்க்கு சான்ஸே இல்லடா அப்படின்ட்டு. ஆனா யுவென்டஸ் ஹாஸ் மேட் தெம்செல்ஃப் இன் போல் பொசிஷன் ப்ரோ இந்த மேட்ச்ல ஃபார் அ கம்பேக். ப்ரோ யுவென்டஸ் வந்து ஆக்சுவலா 90th மினிட்குள்ள வின் பண்ணிருக்கணும், இல்லாட்டி எக்ஸ்ட்ரா டைம்லயும் வின் பண்ணிருக்கேன் வென்னிய கேம். ஏன்னா கலாட்டசரே வந்து அந்த எக்ஸ்ட்ரா டைம் அந்த 105 வர கோலே போடல. அது வரைக்கும் யுவென்டஸ்க்கு அத்தனை சான்சஸ் இருந்துச்சு. நீங்க வந்து ஒழுங்கா அதை கன்வெர்ட் பண்ணியிருந்தா எனக்கு தெரிஞ்சு 5-0 எப்படி கலாட்டசரே ஜெயிச்சாங்க ஃபர்ஸ்ட் லெக்ல, அத மாதிரி வின் பண்ணிக்கலாம். அத மாதிரி ஒரு டாமினேட்ல வின் பண்ணிக்கலாம். அப்படி எப்படின்னா அந்த ரெட் கார்டு வாங்கினாங்க ஆஃப் டைம்ல. அந்த ரெட் கார்டு வாங்கியும் வந்து ஃபுல்லா அத்தனை சான்ஸ் கிரியேட் பண்ணாங்க. ஆனா ஜூண்டஸ் வந்து அந்த ஹோம்ல இப்போ வந்து நாங்க பழைய மாதிரி இல்ல, இருந்தாலும் வந்து எங்க ஹோம்ல வந்து எங்களை செய்ய முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அத மாதிரி ஒரு கேம் பண்ணாங்க. அந்த ரெட் கார்டு மட்டும் வாங்கலாம் கண்டிப்பா 90 மினிட்குள்ள வின் பண்ணிப்பாங்க ஜூண்டஸ். நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் லெக்ல வந்து கிளியரா அவுட் பிளே ஆனாங்க யுவென்டஸ், 5-2 தோத்துருந்தானுங்க. பட் இந்த மேட்ச் ஸ்டார்டிங்ல வந்து கலாட்டசரே வந்து ரொம்ப காஷியஸா ஸ்டார்ட் பண்ணாங்க. மேபி அந்த அவ்வளவு லீட் இருக்கிறதுனால என்னமோ கோல் விடக்கூடாதுன்னு அவ்வளவு ஸ்டார்ட் பண்ணானுங்க. பட் அந்த அந்த ஒரு பெனால்டி வந்து அது ஏன்டா டி பாக்ஸ்க்குள்ள அப்படியாடா போய் டேக்கிள் பண்ணுவாங்கிற மாதிரி இருந்துச்சு. அது பின்னாடி இருந்து வந்து டேக்கிள் பண்ணுவான், பால் அவன் கொண்டு போயிட்டான், விட்டு இருந்தா அவனே பினிஷ் பண்ணிருப்பானான்னு தெரியாது. பின்னாடி இருந்து வந்து அவனே டேக்கிள் பண்ணி போய் பெனால்டி போட்டான். ஆமா. பட் அதுக்கப்புறம் வந்து மேட்ச் அப்படியே டல்லா போச்சு. அதாவது டல்னா என்ன சொல்லலாம், அட்டாக்கிங் இன்ஸ்டிங்ஸ் இருந்துச்சு, பட் நிறைய மிஸ் பண்ணாங்க யுவென்டஸ். செகண்ட் ஹாஃப்ல தான் வந்து 2 கோல் போட்டு 3-0 ஆக்கினாங்க. அக்ரிகேட்டை வந்து ஈக்குவலைஸ் பண்ணாங்க யுவென்டஸ். பட் அதுக்கு முன்னாடி கெல்லியோட ரெட் கார்டு அது ரொம்ப அன்பார்ச்சுனேட் இன்சிடென்ட்டா இருந்துச்சு பாத்தீங்களா. ஏன்னா வந்து கிளியரா பாலுக்கு ஹெட்டர் பண்ண போவான், பட் ஹி லேண்டட் இன் தி ஆப்போனன்ட்ஸ் லெக். ரொம்ப அன்பார்ச்சுனேட். அது வந்து என்ன ரூல்னே தெரியல. ஏன்னா அவன் ஆக்சுவலா ஹெட்டர் பண்ணதான் போனான், இன்டர்நேஷனல் சொல்ல முடியாது. ஏன்னா வந்து ஹெட் பண்ணிட்டு கீழே லேண்ட் ஆகும் போது அவன் காலை உள்ள விட்டான். சோ அதுக்கு வந்து செகண்ட் எல்லோவே கொடுக்கறது வந்து செகண்ட் எல்லோ ஓகே தான். ஆனா ஆல்ரெடி எல்லோல இருந்தான், எப்படியும் ரெண்டு தான். அதை போய் செகண்ட் எல்லோ வந்து கேன்சல் பண்ணிட்டு ஸ்ட்ரைட் ஹெட் கொடுத்துறாங்க. ஆனா எப்படியும் அவன் சென்ட் ஆஃப் ஆயிருக்க வேண்டிய வந்தான், ஏன்னா எப்படியும் எல்லோ கொடுக்க வேண்டிய டேக்கிள். சோ வந்து நம்ம அது ஒன்றும் சொல்ல முடியாது. நீங்க சும்மா அன்பார்ச்சுனேட், அவன் ஜம்ப் பண்ணி ஹெட்டருக்கு போவான், அது வந்து இப்படி நடக்கும்னு அவனுக்கு எதிர்பார்க்கல. ஆனா அவன் போனதுக்கு அப்புறமும் வந்து ஜுவென்டஸ் வந்து அந்த பெரிய விடல, இந்த லெக் வந்து நம்ம ஜெயிச்சே ஆகணும் அந்த ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அவங்களுக்கு, வந்து நம்ம கண்டிப்பா வின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி அந்த செகண்ட் கோலு, தேர்ட் கோலு, அதுக்கு முன்னாடி வந்து பல சான்சஸ் வரும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பாத்தீங்கன்னா தெரியும் ஹைலைட்ஸ். கெப்ரன் தூராம, அவன் தூராமோட தம்பி, மார்க்கஸ் தூராம் தம்பி, அவன் ஒரு சான்ஸ் வரும், 1-on-1 போய் வெளியே அடிப்பான். ஹில்டேஸ் வந்து ஒரு போஸ்ட் வரும், அதுக்காக மாதிரி அத்தனை சான்சஸ் வரும். அத்தனை மிக்கனி வந்து ஒரு சான்ஸ் வரும் நினைக்கிறேன். அத்தனை சான்ஸ் வரும் 90th மினிட் கூட உள்ள வரும். எனக்கு தெரிஞ்சு 4-0 வின் பண்ணியிருந்தா 90th மினிட் 4 கோல் போட்டு வின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கலாட்டசரேக்கு ஒரு 2-3 சான்ஸ் வரும், ஓசிமன் எடுப்பான். ஆனா அவன் பெரின் நினைக்கிறேன், பெரின் வந்து நிறைய நல்ல சேவ்ஸ் பண்ணி அந்த ரெட் கார்டுக்கு அப்புறம் தான் வந்து கலாட்டசரே முடிச்சுக்கிட்டாங்க. சரி ஓகே நம்ம வந்து சிட் பேக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சானுங்க. பட் அந்த எக்ஸ்ட்ரா டைம்ல தான் ஒசிமனோட கிளாஸ் தெரிஞ்சிச்சு. அந்த எக்ஸ்ட்ரா டைமுக்கு அப்புறம், அந்த 90 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் அவனோட கிளாஸே தெரிஞ்சிச்சு, ஒசிமனோட கிளாஸ். ஆமா ஆமா. ஆக்சுவலா ப்ரோ நம்ம ஃபர்ஸ்ட் லெக் அப்போ பேசிப்போம்ல, ஒசிமன் வந்து என்னடா தேர்ட் கோல் ஃபோர்த் கோல் போட்டுட்டு பால் எடுத்துட்டு ஓடுவான். எதுக்குடா பால் எடுத்துட்டு ஓடுறான், 3 கோல்ஸ் 4 கோல்ஸ் போட்டாச்சே கம்ஃபர்டபுளா இருக்குன்னு பார்த்தா அப்போ நம்மளுக்கு புரியல, இப்பதான் தெரியுது. டேய் 5 கோலே பார்த்தாங்களுக்கு அத மாதிரி அவனுக்கு தெரிஞ்சிருக்கு போல, அவையில போய் இவ்வளவு வாங்குவானு. நீங்க சொன்ன ஒசிமன் அந்த கிளாஸ் வந்து அந்த எக்ஸ்ட்ரா டைம்ல தெரிஞ்சு அவன் வந்து டயர்டு ஆயிட்டாங்க ரொம்ப, ஜூண்டஸ் 10 men தான். சோ வந்து அவனை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆனா அதுக்கு முன்னாடி அந்த 95th மினிட் ஜக்கரோவா பாக்ஸுக்குள்ள ஒரு துண்டா ஒரு சான்ஸ் வரும், ஓப்பன் நெட்டு, 2 கீப்பரும் டிஃபெண்டரும் அந்த சைடு இது பண்ணுவாங்க, கரெக்டா பாஸ் பண்ணியிருந்தாலும் உள்ள போயிருக்கும், அதை வெளியே அடிப்பான். அதான் சொல்றேன், ஜூனஸ் வந்து ரொம்ப அன்பார்ச்சுனேட்டா நிறைய நடந்துச்சு. ஜஸ்ட் a moment.
லைட் ஆஃப் ஆயிடுச்சு. அதை கட் பண்ணி விட்டுறேன். ஓகே ப்ரோ. Yeah, bro. So clearly, வந்து huge win for a team like Galatasaray to go into the last 16. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இட்டாலி டீம்ஸ் நெப்போலி இல்லை, இன்டர் மிலான் அவுட்டு, நெப்போலி அவுட்டு, இன்டர் மிலான் அவுட்டு, இப்போ யுவென்டஸும் அவுட்டு. இட்ஸ் ரியலி அ பேட் திங் ஃபார் இட்டாலி. ஆமா, ஆனா ஆக்சுவலா மானத்தை காப்பாத்தின ஒரு டீம் அடுத்து வருது, அவங்களை பத்தி பேசுவோம். அவனுக்கு ஒருத்தர் தான் மானத்தை காப்பாத்தினாங்க. இது எல்லாருமே அவுட் ஆயிட்டாங்க. அதுவும் 3 ஜெயன்ஸ், இட்டாலியன் ஜெயன்ஸ். அவங்க அதுல ஒருத்தவங்க கூட அந்த ரவுண்டர் 60 குவாலிஃபை ஆகலைங்கிற போது ரொம்ப அந்த லீக்கே கொஞ்சம் புவரா தான் தெரியுது. ஆனா வந்து அட்லீஸ்ட் அந்த ஒரு டீமாவது நல்ல, ஆக்சுவலா நம்ம அவங்க வெளியே போயிடுவாங்கன்னு நம்ம பேசிட்டு இருந்தோம் போன லெக். ஆனா வந்து கான்ட்ராஸ்டா அந்த லெக் வந்து ஓம்ல பயங்கரமா அடி வின் பண்ணாங்க. நம்ம அடுத்து பேசலாம் அட்லாண்டா. நீங்க சொன்ன மாதிரி அட்லாண்டா வெர்சஸ் டார்ட்மண்ட், அதான் இதுவுமே வந்து ரொம்ப பெரிய மேட்ச் ஆஃப் த வீக்கா இருந்துச்சு. டவுன் அண்ட் அவுட் இந்த ஃபர்ஸ்ட் லெக் ப்ரோ 2-0 அவேல தோத்துருந்தானுங்க. பட் நம்ம வந்து கொஞ்சம் ஸ்லைட்டா ஹோப்ஃபுல் கொடுத்தோம் ஹோம் ரிட்டர்னுக்கு அட்லாண்டாவுக்கு. எஸ்பெஷலி ஏன்னா ட்ரையல் வந்து 2 கோல் டெபிசிட் தான். ஸோ வந்து இந்த மேட்ச்ல வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க அட்லாண்டா. ஆமா, ஹோம் லெக்னால நீங்க சொன்ன மாதிரி அந்த 2-0 டெபிசிட் இருக்கு. அதை வந்து 2 கோல்ஸ் நம்ம டெபிசிட் வந்து கேன்சல் பண்ணா எப்படி, அவங்க வந்து 2 கோல்ஸ் போட்டாதான் டிராவே, அதுக்கப்புறம் இன்னொரு கோல் போட்டா வின். ஸோ நீங்க சொன்ன அட்டாக் பண்ணி தான் அவனு, வேற வழி இல்லை. ஏன்னா டிஃபென்ஸ் பண்ணி பொறுமையா அட்டாக் பண்ணிக்கலாம்னா அதுக்குள்ள பாதி மேட்ச் முடிஞ்சிடும். டார்ட்மண்ட் துண்டா வின் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ வந்து நீங்க சொன்ன அட்டாக், அந்த அட்டாக் பண்றதுனால டிஃபென்ஸ்லயும் கொஞ்சம் வந்து கவுண்டர் விட்டாங்க. டார்ட்மண்ட்க்கு நிறைய சான்ஸ் வந்துச்சு, நீங்க பாத்தீங்கன்னா ஆக்சுவலா தெரியும். ஆனா அந்த நம்ம எப்போ சொல்லணும்ல, பாடி அந்த லைன், பாடி வந்து அந்த லைன் டிஃபெண்டர்ஸ் வந்து அந்த உடம்பு போட்டு டிபெண்ட் பண்ணுவாங்க, பாடியை போட்டு. அதே மாதிரி அத்தனை டிபெண்டிங் பண்ணாங்க. ஆக்சுவலா அவ்வளவு பண்ணனால்தான் டார்ட்மண்டால கன்வெர்ட் பண்ண முடியல. இல்லாட்டி ஈஸியா ஒரு கோல் போட்டுருவாங்க. ஒரு கோல் போட்டிருந்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு டை ஓவர் ஆயிடும். அவங்க வந்து டார்ட்மண்ட் எவ்வளவு ட்ரை பண்ணாங்க, ஆனா இவங்க டிஃபெண்டிங் கீப்பரும் டிஃபெண்டர்ஸ் வந்து சூப்பரா டிபெண்ட் பண்ணாங்க. அட்லாண்டாக்கு பண்ணி எப்படியாவது டை வந்து வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு பண்ணாங்க. கரெக்டா அதுக்கு அவங்களுக்கு பே ஆஃப் ஆயிடுச்சு. ஸ்டெபகோஸ்டா நம்மளோட பிளேயர் தான். அவனும் சரி பசலிக்குமே சரி நம்மளோட 2 பேருமே கோல் போட்டானுங்க. பெரிய டிஃப்ளெக்ஷன் இருந்துச்சு ஸ்டெபகோஸ்டாவோட கோல்ல. டார்ட்மண்ட் வந்து உட்வொர்க்ல ஒண்ணு பட்டுச்சுன்னு நினைக்கிறேன், ஹிட் பண்ணிச்சு உட்வொர்க்ல. அது போட்டிருந்தா நல்லா சூப்பரா இருந்திருக்கும் மேட்ச். ஆனா அதே நீ வந்து ப்ராட் பேக் பண்ணா டார்ட்மண்ட ஈக்குவலைஸ் பண்ணா, அக்ரிகேட் ஈக்குவலைஸ் பண்ணா. ஆனா அந்த லாஸ்ட் மினிட் ரெட் கார்டு வந்து அது என்ன கிளியரன்ஸ் தெரியல. WWE மேட்ச் பாக்குற மாதிரி இருந்துச்சு. பேக் சைட் ஹீல்ல கிளியர் பண்றேன்னு சொல்லிட்டு மண்டையிலே அடிச்சான். எனக்கு வந்து கிளியர் பண்ணலனா அவன் கோல் போட்டிருப்பான்னு நினைக்கிறீங்களா? கிளியர் பண்ணா விட்டு இருந்தா எட் பண்ணிருப்பானான்னு கேக்குறேன். சவுண்ட் கேட்கல, மியூட். கண்டிப்பா கீப்பர் சேவ் பண்ணிருப்பான். அதான் சொல்றேன், அவனை விட்டு இருந்தாலே இது பண்ணிருப்பான். அவன் வந்து நோ லுக் கிளியரன்ஸ் மாதிரி பின்னாடி பார்க்காம கால விட்டா அவன் வந்து துண்டா அந்த சரி பவுலுன்னு தெரிஞ்சிருச்சு. கீப்பர் அந்த ரெஃபரி ஏன் கொடுக்கலன்னு இல்ல, பார்த்தோன்னு தெரிஞ்சு பவுலுன்னு. அவன் வந்து திருப்பி வந்து வார் மாண்ட போய் பார்த்துட்டு வந்தா பண்ணான். ஆனா அதுக்கு முன்னாடி அந்த சான்ஸ் வர்றதுக்கு ரீசனே கோபால் வந்து மட்டமா ஒரு மிஸ்டேக் பண்ணுவான். நம்ம அந்த அக்காஞ்சி பண்ணாம சொன்னோம்ல, அதே மாதிரி லாஸ்ட் மினிட் 93rd மினிட் கிளியர் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா டைம் போயிட்டே இருக்கலாம். அதை விட்டுட்டு அங்க இடத்துல ஷார்ட் பாஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு தான் கரெக்டா அட்லாண்டால இருந்து அந்த பிளேயர் வந்து அட்டாக்கர் பால் துண்ணு எடுத்துட்டு வந்து கிராஸ் பண்ணா பெனால்டி கொடுத்து வின் பண்ணாங்க. லாஸ்ட் மினிட் ரெட் கார்டு அவனுக்கு மட்டும் இல்ல, பெஞ்ச்ல இருந்த பிளேயர் உள்ளே வரல, அவனுக்குமே ஷார்ட்ஸ்பர்க்னு நினைக்கிறேன், அவனுக்குமே ரெட் கார்டு 2 பெஞ்ச்ல கொடுத்தாங்க. அட்லாண்டாலயும் ஒருத்தனை கொடுத்தாங்க, டார்ட்மண்ட்லயும் ஒருத்தனை கொடுத்தாங்க. சோ கிளியர் சம வின். இட்டாலியோட மானத்தையே காப்பாத்திட்டாங்க அட்லாண்டா. அடுத்த மேட்ச்க்குள்ள வரலாம். ஆமா, பிஎஸ்ஜி வர்சஸ் மொனாக்கோ ப்ரோ. பிஎஸ்ஜி வர்சஸ் மொனாக்கோல வந்து ஃபர்ஸ்ட் லெக் மாதிரி மொனாக்கோ வந்து சூப்பர் ஸ்ட்ராங்கா ஸ்டார்ட் பண்ணாங்க. நிறைய சான்ஸ் மிஸ் பண்ணாங்க பிஎஸ்ஜி அதே மாதிரி. பட் அந்த ரெட் கார்டுக்கு அப்புறம் தான் வந்து பிஎஸ்ஜியோட அப்பாடே ஒரு உசுறு வந்துச்சு. ஏன்னா வந்து 3-3 ஸ்டார்டிங்ல அக்ரிகேட்டை வந்து ஈக்குவலைஸ் பண்ணிடுவானுங்க மொனாக்கோ. ஆமா, நீங்க சொன்ன மாதிரி அந்த ரெட் கார்டு வர பிஎஸ்ஜினால வந்து அந்த சான்சஸ் எல்லாம் கன்வெர்ட் பண்ண முடியல. நிறைய இது போய் விட்டுட்டு இருந்தாங்க. நீங்க சொன்ன மாதிரி மார்க்கோலாம் போயிட்டு போஸ்ட்ல அடிச்சுட்டு இருந்தான். அது கரெக்டா அந்த கரெக்டான பினிஷிங் அவனுக்கு வந்து வரல.
நீங்க சொன்ன மாதிரி மொனாக்கோ வந்து அந்த ஸ்ட்ராங் ஸ்டார்ட் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் லெக் மாதிரி பண்ணி அந்த அக்கிலோச்சேன்னு ஒரு பிளேயர் யங் பிளேயர் அவன் வந்து பாக்ஸ் நல்லா ஃபினிஷ் பண்ணா. இன்னும் 2-3 சான்ஸ் வந்துச்சு, ஆனா அது ஃபினிஷ் பண்ண முடியல. பிஎஸ்ஜியும் நிறைய சான்ஸ் வந்துச்சு, அதான் ஃபினிஷ் பண்ணல. நீங்க சொன்ன மாதிரி அந்த ரெட் கார்டு வரதுக்கு முன்னாடி வர பிஎஸ்ஜி வந்து கொஞ்சம் தடுமாற்றமா தான் இருந்தாங்க. டேய் என்னடா ஆல்ரெடி பையன் ரன்னர் அப்ஸ் வெளியே அனுப்பிச்சிட்டாங்க, வின்னர்ஸையும் வெளியே அனுப்பிச்சிருவாங்களா, அது மாதிரி போயிட்டு இருந்துச்சு. கரெக்டா அவன் மட்டமா அது செகண்ட் லோன் நினைக்கிறேன், அது தேவையில்லாம போய் ஒரு பவுல் பண்ணி செகண்ட் வாங்கி அது வாங்காம இருந்தாலும் மொனாக்கோ வந்து கடைசி வரை கொஞ்சம் நல்ல ஃபைட் கொடுத்துருப்பாங்க. அது வாங்கினால பிஎஸ்ஜி வந்து 11 vs 10 இறங்கி செஞ்சுட்டாங்க. அந்த ரெட் கார்டுமே வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்ட் ரெட் கார்டா இருந்துச்சு ஹக்கீமி மேல. பட் இட் ஹெல்ப் பிஎஸ்ஜி ப்ரோ. 2 குவிக் கோல்ஸ் 60வது நிமிஷத்துல இருந்து 70வது நிமிஷம் வரைக்கும் 2 குவிக்கா கோல் அடிச்சானுங்க. ஃபர்ஸ்ட் கோல் வந்து மார்டின் ஹாஸ் அடிச்சான், ரைட் டைம் அட் ரைட் பிளேஸ். அந்த மாதிரி கரெக்டா இருந்தான் ஒரு செட் பீஸ்ல. ஆமா, அந்த ரெட் கார்டு வாங்கின அந்த ஃப்ரீ கிக் தான். ரெட் கார்டு வாங்கிட்டு போவான் அந்த ஃப்ரீ கிக் கரெக்டா அவன் ரெட் கார்டு வாங்கிட்டு போவான், அந்த ஃப்ரீ கிக்ல கோல் அடிச்சிட்டாங்க. நீங்க சொன்ன அந்த செட் பீஸ் அந்த ஃப்ரீ கிக் வந்து நல்லா இருந்துச்சு அவங்க ரொட்டீன். எப்பவுமே பாக்ஸ்குள்ள வந்து கிராஸ் பண்ணுவாங்க, அப்படி பண்ணாம சைட்ல டெசரேட் வைக்கி போட்டு அவன் வந்து கரெக்டா ட்ரிபிள் பண்ணி உள்ள வந்து ஒரு கட் பேக் மாதிரி பண்ணுவான் பாக்ஸ்ல. மார்க்கனஸ் கரெக்டா பாக்ஸ் எல்லாம் பினிஷ் பண்ணுவான், நல்லா இருந்துச்சு அது நான் பார்க்கும்போது. ஸோ அதுக்கப்புறம் டக்குன்னு இன்னொரு ஷாட் வந்து ஹக்கீமி வெளியே வந்து எடுப்பான். கரஸ்கலியா வந்து கரெக்டா ரைட் பிளேஸ் அட் ரைட் டைம் மாதிரி கரெக்டா டேப்பிங் மாதிரி பண்ணிட்டு போயிட்டே இருந்தான். அதுலயே முடிஞ்சிருச்சு டை ஓவர். அதுக்கு மொனாக்கோ ஒரு புல் பேக் பண்ணாங்க, ஆனா ரொம்ப 98 மினிட் மேலதான் கடைசி 3-2 அக்ரிகேட் வின் பிஎஸ்ஜிக்கு. பட் கிளியரா வந்து பிஎஸ்ஜியோட டிஃபென்ஸ் ஸ்ட்ரகிள் ஆகுது அட்டாக்கிங்கோட. டிஃபென்ஸ் ஸ்ட்ரகிள் ஆகுது, அது பார்த்தாலே. ஏன்னா அவங்க வந்து ஒரு ஸ்டாட்ஸ் சொன்னாங்க, எப்படின்னா லாஸ்ட் சீசன் ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வர அவங்க 1 or 3 மேட்சஸ் ஆடிருக்காங்களாம். ஸோ வந்து அந்த அளவுக்கு டயர்டா இருப்பாங்க அப்படின்னு. அதான் செல்சி பண்ண நான் பாக்குறேன், டேய் நம்ம ஆளுக்கு 1 or 5 மேட்சஸ் ஆடிருக்காங்க, டேய் எக்ஸ்ட்ரா 2 மேட்ச் ஆடிருக்காங்க, அப்ப எங்களை பத்தி எதுவும் சொல்ல மாட்டேங்க. ஏன்னா நீ சொன்ன அந்த கிளப் வேர்ல்டு கப் வந்து இருந்தனால ஃபுல்லா அதையும் ஆனதுனால எக்ஸ்ட்ரா மேட்சஸ் ஆனதுனால ஃபுல்லா அந்த பிஹெச்சி வந்து நீங்க சொன்ன போன சீசன் இருந்த அந்த ஒரு பாத்தீங்கன்னா டிஃபென்ஸும் நல்லா இருக்கும், அட்டாக்கும் பயங்கரமா ஆடுவாங்க. இந்த சீசன் அந்த அளவுக்கு இல்ல, அது பார்த்தாலே தெரியும். கேக்குதா நான் பேசுறது? கேக்கு சொல்லுங்க. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச்குள்ள போயிடலாம். அதாவது கடைசி மேட்ச் ரியல் மேட்ரிட் வர்சஸ் பென்ஃபிகா. ஃபர்ஸ்ட் லெக்ல வந்து லாட் ஆஃப் கான்ட்ரவர்சிஸ், உங்களுக்கே தெரியும் 1-0 தான் ஜெயிச்சானுங்க. பெரிய கான்ட்ரவர்சிஸ் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்லயுமே அவங்க அந்த ரியல் மேட்ரிடுக்கு நீங்க சொன்ன மாதிரி டயர்டா இருக்காங்களா என்னன்னு தெரியல, நிறைய சான்சஸ் எல்லாம் விடுறானுங்க. நம்ம நிறைய டீம் பார்த்துட்டோம், நம்ம இப்போ பெரிய பெரிய டீம்ஸ் எல்லாம் நிறைய சான்சஸ் விட்டுட்டு இருக்கானுங்க. அதே லைன்ல தான் வந்து ரியல் மேட்ரிடும் வந்து நிறைய சான்சஸ் விடுவாங்க. ஏன்னா வந்து பென்ஃபிகா வந்து லீட் எடுத்துருவானுங்க, அக்ரிகேட் 1-1 போயிரும். ஆனா அதுக்கப்புறமே உடனே வந்து ஈக்குவலைஸ் பண்ணிடுவான் சௌமினி. ஆமா, ஆக்சுவலா வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த சான்சஸ் நிறைய விட்டாங்க ஸ்டார்டிங். பென்ஃபிகா வந்து கொஞ்சம் நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. சரி இந்த லெக் வந்து 1-0 தான் டெபிசிட், நீங்க சொன்ன மாதிரி ஒரு கோல் போட்டா போதும், நம்ம வந்து இந்த டைக்குள்ள வந்துடலாம்னு சொல்லிட்டு நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. கோர்ட்டுவா ஒரு 2-3 நல்ல சேவ் பண்ணுவான் ஸ்டார்டிங், நல்ல சேவ்ஸ் பண்ணுவான். நீங்க சொன்ன அந்த அந்த கோலுமே வந்து கோர்ட்டுவா மேல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி வரும். அது வந்து கரெக்டா ரைட் பிளேஸ் அட் ரைட் டைம். இந்த கலியா மாதிரி இங்க வந்து ரஃபேல் சில்வா இருப்பான், கரெக்டா உள்ள பினிஷ் பண்ணிடுவான். ஆனா ரியல் மேட்ரிட்க்கு ஃபார்ச்சுனேட் என்னன்னா அந்த போட்ட அடுத்த நிமிஷமே வந்து சௌமனி வந்து கோல் போட்டுருவான். ஸோ 1-1 ஆனதுனால அவங்களுக்கு வந்து ரிலாக்ஸ் ஆயிட்டாங்க. அந்த கீப்பர் கோர்டியஸ் வந்து அவனை பார்த்து சொல்லுவான் டிஃபெண்டரை பதவி, என்னைய விட்டுருந்தா நானாச்சும் சேவ் பண்ணிருப்பேன்டா தேவையில்லாம அந்த மாதிரி. ஏன்னா கோர்டஸ் வந்து செல்சியை விட்டு போனதுக்கு அப்புறம் வேற லெவல்ல விளையாடிட்டு இருக்கான் ரியல் மேட்ரிடுக்கு. சேவ்ஸ் ஆகட்டும், இருக்கும் போதே அவன் அத்லெட்டிகோல இருக்கும் போதே அவன் கிளாஸ் தெரியும். ஆனா நீங்க சொன்ன மாதிரி ரியல் மேட்ரிட் வந்ததுக்கு அப்புறம் அந்த ஒரு நம்பர் 1 போட்டிக்கு நம்ம வேல் நம்பர் 1 கீப்பர் அந்த லெவலுக்கு ஆடிட்டு இருக்கான். நீங்க சொன்ன மாதிரி அந்த கடைசி ஒரு 4-5 சீசனா சூப்பர் ஆடுறான். அதான் நீங்க சொன்ன மாதிரி நான் என்ன விட்டு நானே சேவ் பண்ணிருப்பேன், நீ நடுவில் பூந்து இது வேற பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பினிஷ் பண்ணிட்டாங்க. ஆனா சௌமணி அடுத்த நிமிஷமே கோல் போட்டனால அவங்களுக்கு வந்து ஒரு அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து அந்த பாதிப்பு இல்லை. இல்லாட்டி வந்து 1-0 அப்படின்னு இருந்திருந்தா மேட்ச் போக வந்து கொஞ்சம் பதட்டம் இருக்கும். ஆனா வந்து உடனே போட்டனால அவங்களுக்கு பிரச்சனை எல்லாம் போச்சு. ஆனா அதுக்கப்புறம் வந்து நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணானுங்க ரியல் மேட்ரிட். பென்ஃபிகாட்டேருந்து ஆட்டம் நல்லாவே இருந்துச்சு. மொரினோ வந்து டச் லைன்ல இல்லை அப்படின்னாலுமே சூப்பரா கொண்டு போனானுங்க. எஸ்பெஷலி வந்து கவுண்டர் அட்டாக்கிங்ல தான் பண்ணானுங்க.
நிறைய சான்சஸ் ரியல் மெட்ரிட்க்கு தான் இது வந்து பெரிய அடின்னு எனக்கு தோணுது. ஏன்னா பார்சிலோனாவோட அவங்க லீக்ல வந்து கீழே போயிட்டாங்க. முன்னாடி வந்து கொஞ்சம் இப்போ போன 2025 அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா வந்து லீடு வச்சிருந்தானுங்க லீக்ல, லாலிகால. இப்போ வந்து 4 பாயிண்ட்ஸோ நம்ம கீழே இருக்கானுங்க. ஸோ கோயிங் ஃபார்வர்டு வந்து இந்த பெர்ஃபார்மன்ஸ் அவங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய டிஸ்அட்வான்டேஜ் கொடுக்கும்னு எனக்கு தோணுது. ஆமா, நீங்க சொன்ன மாதிரி வந்து அந்த ரியல் மெட்ரிட் முன்னாடி பார்த்த ரியல் மெட்ரிட் மாதிரிலாம் இல்ல. நீங்க சொன்ன மாதிரி அந்த கொஞ்சம் டிஃபென்ஸ்ல வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்றாங்க எல்லா மேட்சுமே. அந்த மிட்ஃபீல்ட் கண்ட்ரோல் இல்ல சுத்தமா. குரூஸ், மாட்ரிச், காஷ்மீர் இருக்கலாம் மிட்ஃபீல்ட் எவ்வளவு கண்ட்ரோல். டிஃபென்ஸ் மிட்ஃபீல்டோட பாப்பே இல்லைன்னா, ஏன்னா இந்த மேட்ச் பாப்பே ஆடல. பாப்பே இல்லைன்னா வினிஷியஸ் மட்டுமே தான் நம்பி இருக்கானுங்க. இந்த மேட்ச்ல வினிஷியஸ்மே வந்து டயர்ட் ஆயிட்டான், ரொம்ப டயர்ட் ஆயிட்டான். அது நல்லாவே தெரிஞ்சிச்சு. என்னதான் வந்து வின்னர் 80th மினிட்ல வின்னர் போட்டாலுமே அவன் ஒன் மேன் அட்டாக் மாதிரி இருந்துச்சு. இப்போ பாப்பே இருந்தா லிங்க் அப்ல நல்லா ஆடுவானுங்க, 2 மேன் இருக்காங்க அப்படின்னு நல்லா ஆடுவானுங்க. இப்போ பாப்பே இல்ல அப்படின்னா கிளியரா ரொம்ப ஃபார்வர்ட் லைன் ரொம்ப மட்டமா இருக்கு. ஆமா, நீங்க சொன்ன மாதிரி எம்பப்பே இல்லைன்னா அவன் வந்து அத்தனை டாப் ஸ்கோரர் அவன் தான். அவன் இல்லைன்னா எந்த டீம்னாலுமே மிஸ் பண்ணுவாங்க. அதனால வந்து நீங்க சொன்ன மாதிரி வந்து வினிஷியஸ் மட்டும் தான் அந்த தனியா அந்த அட்டாக் பாத்துக்கிற மாதிரி. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, இப்ப அட்டாக்கு நல்லா இல்லாத போதும் ரியல் மேன் மிட்ஃபீல்டு காப்பாத்தும் முன்னாடி. இப்ப குரூஸ், மாட்ரிச் எல்லாம் வந்து ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணி 1-0 லீடு ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணி கோலே விடாம முடிச்சு விட்டுருவாங்க மேட்சை. ஆனா இப்ப அதே மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த மிட்ஃபீல்டு இல்ல, ரொம்ப வந்து அந்த கண்ட்ரோலே இல்லாதனால ஆப்போசிட் டீம் வந்து நல்லா டாமினேட் பண்றாங்க ரியல் மேட்ரிட். சோ வந்து அவங்க டிஃபென்ஸும் கொஞ்சம் சொதப்பலா இருக்கு. இப்ப ருடிகர் இப்பதான் வந்திருக்கான், அலபா வந்து ரொம்ப நாள் இப்பதான் வந்தா நினைக்கிறேன். சோ வந்து அந்த டிஃபென்ஸ் வந்து அவங்க வந்து கீப் அப் பண்ணும். ட்ரெண்டும் கொஞ்சம் இப்பதான் தொடர்ந்து ஆடிட்டு இருக்கான். சோ வந்து அவங்க வந்து சொன்ன மாதிரி அந்த லலிகாலையும் அந்த லீடை விட்டுட்டாங்க. இப்போ யூசுவல் நாக் அவுட்டும் நெக்ஸ்ட் வந்து கோர்ட்டோவே சொல்லிட்டான், மேன் சிட்டி தான் போட போறீங்களா அப்படின்னு அந்த இன்டர்வியூல வந்து சொல்லுவான். எப்படி மேன் சிட்டி தான் வரும், ஏன்னா தொடர்ந்து மேன் சிட்டி ரியல் மேட்ரிட் தான் எனக்கு கடைசி 4 வருஷமா வந்துட்டு இருக்கு. சோ மேன் சிட்டின்னு வந்துட்டா அடுத்த டைம் ரொம்ப டஃபா இருக்கும் நீங்க சொன்ன மாதிரி. சோ வந்து அவங்க வந்து கொஞ்சம் கேம் அப் பண்ணிட்டே ஆகணும். இது வந்து உண்மையா டிரான்னு நினைக்கிறீங்களா, இல்ல அபிஷியல்ஸ் வந்து சரி இது 2 போட்டாதான் வந்து கூட்டம் சேரும் நல்லா இருக்கும் அப்படிங்கறதுனால? ஏன்னா கிளியரா இப்ப இந்த இது மட்டும் இல்ல, எல்லா சாம்பியன்ஸ் லீக்லயும் பாத்தீங்கன்னா வந்த டீம், இப்ப நம்ம செல்சி எடுத்துக்கிட்டா பிஎஸ்ஜியே தான் வருவானுங்க. எப்பவுமே 10 வருஷமா பிஎஸ்ஜியே தான் வந்துகிட்டு இருக்கானுங்க நெக்ஸ்ட் ரவுண்ட்ல. அதே மாதிரி ரியல் மேட்ரிட் எடுத்துக்கிட்டீங்கன்னா மான்செஸ்டர் சிட்டி மட்டும்தான் எப்பவுமே வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இதை பத்தி என்ன ப்ரோ நினைக்கிறீங்க? இப்போ வந்து உண்மையா டிரா பண்றானுங்களா, இல்லைன்னா அவங்களே ஏதாச்சும் பண்றானுங்களா? தெரியல, ஏதோ வச்சிருக்கானுங்க அது மட்டும் தெரியுது. அவங்க வந்து அந்த சில டைஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து நீங்க சொன்ன ஃபேன்ஸ் வந்து என்கேஜ் பண்ணும். இப்போ ரியல் மேட்ரிட் மேன் சிட்டினா வந்து ஃபேன்ஸ் வந்து ஃபுல்லா என்கேஜ் ஆவாங்க. அந்த பெரிய 2 டீம் ஆடுறாங்க. நீங்க சொன்ன அதுக்கேற்ற மாதிரி வந்து அவங்க டிரா போடுறாங்கன்னு தான் எனக்கு தோணுது. இப்போ வந்து ஏஐ யூஸ் பண்றாங்க, அந்த ஆட்டோமேட்டிக் டிரா தான். ஆனா வந்து அதையும் நம்புற மாதிரி தெரியல இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னு. ஸோ மக்களே, 8 மேட்சஸோட ரிவ்யூஸ் பார்த்தீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த தயவு செஞ்சு லைக் போடுங்க. ஏன்னா உங்க லைக்ஸு, ஷேர்ஸு, சப்ஸ்கிரைபர்ஸு, கமெண்ட்ஸு இதெல்லாம் கொடுத்தாதான் வந்து அல்காரிதம் வந்து எங்க வீடியோஸை வந்து காட்டும், மிச்சம் உங்களோட ஃபீட்ல காட்டும். ஸோ எங்களுக்கும் அப்போதான் நிறைய மோட்டிவேட் ஆகும். சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏறி இருக்கு, பட் இன்னமும் உங்கள்கிட்ட நான் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்றோம். அதுக்கு தகுந்த அப்படி லைக், ஷேர்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை மட்டும் போடுங்க. நாங்கள் ஒரு சின்ன சேனல், இந்த ஒரு 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 ஹெல்ப் மட்டும் நீங்க கொடுங்க, அப்பதான் எங்களுக்கும் மோட்டிவேட் ஆகும் ப்ரோ. ஆமா, உங்க சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுங்க. அதான் நீங்க வீடியோ பாக்குறீங்கன்னா அந்த ஒரு லைக்கை பிரஸ் பண்ணிருங்க. நீங்க வந்து ஃபுல்லா பாக்குறீங்களா இல்ல பாதி பாக்குறாலும் நீங்க உள்ள வந்து வியூ பண்ணால அந்த லைக் பிரஸ் பண்ணீங்கன்னா ப்ரோ சொன்ன மாதிரி வந்து அதான் அல்காரிதம் புஷ் பண்ணும். ஸோ வந்து நீங்க வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஃபுட்பால் ஃபேன்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தாலும் போடுங்க. ஸோ தொடர்ந்து அந்த சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. நாங்கள் தொடர்ந்து அந்த வீடியோஸ் போட்டு இருக்கோம், ரிவ்யூஸ். நெக்ஸ்ட் பிஎல் ரிவ்யூவோட வரும். See you மக்களே, bye.